நீங்கள் நடித்தது எப்போ நாகேஷ் பார்த்துருக்காரா? நான் வந்து காமராஜ் அரங்கத்தில் ஒரு நாட்டி நாடகம் நடக்கும்போது அவருக்கு அப்போ ஒரு 70, 74 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு திடீர்னு கிளம்பி ட்ராமா பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்தார். இந்த அபூர்வ சகோதரர்கள் அதெல்லாம் நடித்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். மோகனோட கொஞ்சம் அசோசியேட் மகளிர் மட்டும்லாம் நடித்த அப்புறம். அப்போ சார் கீழே உட்காந்து பாருங்கள் சார். வேண்டாம், நான் மேடையில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. மேடையில் ஒரு ஓரமாக இந்த தட்டி கீழே அங்கே ஒரு சேரை போட்டோம். அங்கே உட்காந்து ட்ராமா பார்த்தார். அந்த ட்ராமா பிரகாரம் வந்து ஹீரோயினுக்கு வந்து காது கேட்காது. கவுண்டமணி கூட படத்தில் பண்ணியிருந்தார், மோகன் எழுதி சின்ன வாத்தியாருங்கிற படத்தில். ஸோ அந்த சாஸ்திரிகளுக்கும் காது கேட்காது, பொண்ணுக்கு காது கேட்காது, பொண்ணோட அப்பாவுக்கும் காது கேட்காது, சாஸ்திரிகளுக்கும் கேட்காது. ஸோ அந்த சாஸ்திரிகள் என்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப நேரம் பேசுவார். அடப்பாவி, உனக்கும் காது கேட்காதா, இந்த மாதிரி உள்ள இன்னும் எத்தனை பேர்ரா இருக்கீங்க அப்படின்னு டைலாக் வரும். ட்ராமா முடிஞ்சிட அவர் என்னை கூப்பிட்டார். ஏன்டா சிரமப்படுற, இவ்வளோ பெரிய டைலாக் சொல்கிற, பொண்ணுக்கு காது கேட்காது பார்த்துட்ட, பொண்ணோட அப்பாவுக்கு காது கேட்காது, அங்கேருந்து இவன் வரான், நீ சொல்கிறது காது வேலை, நீயுமான்னு கேளு, கிளாப்ஸ் விழும். சூப்பர். நீ இவ்வளோ பெரிய டைலாக்கே சொல்ல வேண்டாம், நீயுமா அப்படின்னு கேளு, போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த ஷோவில் அதை சொன்ன தண்டரஸ் அப்ளாஸ். அன்றைக்கி ட்ராமா முடிஞ்ச உடனே அவர் வந்து நான் வண்டி கொண்டு வரல, என்னை ட்ராப் பண்ணுறியா அப்படின்னார். மோகன் சொன்னால் பாலாஜி நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடும்னா. நான் அவரை கூட்டிகிட்டு காரில் அவர் வீட்டுக்கு போகிறேன். அவர் வீட்டு வாசலுக்கு போய்ட்டு அந்த கதவு மெயின் டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 அடி முன்னாடி நிறுத்திட்டேன். நான் வீட்டு வாசலில் போய் மரியாதை இல்லாமல் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 2 அடி முன்னாடி நின்னேன். சார் வீடு வந்துடுச்சு சார் அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தேன். நான் என்ன மதிலே இருக்கு விஷயம், வீட்டுக்கு போனோம், அங்கே போய் நிறுத்தேன்டா, இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்தில்ல, அங்கே நிறுத்த மாட்டியா அப்படின்னு. இல்லை சார், உங்களுக்கு அவமரியாதை இருக்கும்போது இப்படி பண்ணிட்டேன், என்னால் எகிரி குச்சிலாம் போக முடியாது, அங்கே ட்ராப் பண்ணிட்டேன். சரி முன்னாடி போய் நிறுத்தினேன். எனக்கு என்ன வருத்தம்னா, ட்ராமா 2 மணி நேரம் பார்த்துருக்கார், எப்படி இருந்தது, நான் எப்படி நடித்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு ஒரே வருத்தம். சோகம்னா அப்படி ஒரு சோகம் எனக்கு. இறங்கிட்டார் சார். இறங்கி அப்படி உள்ளே போல, நான் கதவை இந்த கண்ணாடியை கீழே இறக்கி விட்டு பாய் சார் அப்படின்னா. பாய் அப்படின்னா. போனவ ஒரு 5 ஸ்டெப் போய்ட்டு திரும்பி வந்தார். பாலாஜி, என்னோட ஆரம்ப காலத்தில் நான் எவ்வளோ வேகமாக பேசுவேனோ அந்த மாதிரி நீ பேசுகிற, அந்த கிளாரிட்டி உனக்கு இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு போனேன். சூப்பர். சத்தியமாக ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி. டே ஹஸ் பீன் மேட். ஆஸ்கார், அதை விட என்ன சார் வேணும், வேறு எந்த வேர்டும் வேண்டாம். நாகேஷ் சொல்லியாச்சு, அதுதான் ஆஸ்கர். எனக்கு தெரியும், நாகேஷுக்கு தெரியும் சொன்னது, அவ்வளோதான், அது போதும்.